வணக்கம். புதுவை அரசு சார்பில் நடைபெற்ற முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தியின் பிறந்தநாள் விழாவில் முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் மலர் மரியாதை செலுத்தினர். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் முன்னாள் பாரத பிரதமர் அன்னை இந்திரா காந்தியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு நெல்லித்தோப்பு இந்திரா காந்தி சிக்னலில் உள்ள அன்னையின் சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் மற்றும் தேசிய ஒற்றுமை உறுதிமொழியை வாசிக்க அதனை அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். நாட்டின் சுதந்திரத்தையும் காப்பதற்கும் வலுப்படுத்துவதற்கும் என்னை அர்ப்பணித்து ஒருபோதும் வன்முறை கைக்கொள்ள மாட்டேன். மேலும் மதம், மொழி, பிராந்தியம் சம்பந்தப்பட்ட அனைத்து வேறுபாடுகளையும் இதர அரசியல் பொருளாதார குறைபாடுகளையும் அமைதியான மற்றும் அரசியல் சாசன வழிமுறையை கொண்டே தொடர்ந்து மேற்கொள்வேன் என்று மேலும் உறுதி கூறுகிறேன். அதனைத் தொடர்ந்து சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் பன்னீர்செல்வம், ராஜவேலு, தியாகராஜன், துணை சபாநாயகர் TPR செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், நேரு, கல்யாணசுந்தரம், கார்த்திகேயன், வாரிய தலைவர்கள், தலைமைச் செயலர் சாட்டன்பி சாங்கி மற்றும் அதிகாரிகள் மலர் மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதல்வர் ராமச்சந்திரன் தலைமையில் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், தமிழக பாராளுமன்ற உறுப்பினர் ராமசுப்பு, மாநில காங்கிரஸ் துணைத் தலைவர்கள் காந்திராஜ், விநாயகமூர்த்தி, பாலாஜி, தேவதாஸ், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, பொதுச் செயலாளர் AKD ஆறுமுகம், தொழிலதிபர் சிவக்கொழுந்து, மகளிரணி தலைவி விக்டோரியா, இளைஞர் காங்கிரஸ் தலைவர் இளையராஜா மற்றும் நிர்வாகிகள் இந்திரா காந்தியின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். டிசம்பரில் நடைபெறவுள்ள இருநாட்டு மீனவர்கள் பேச்சுவார்த்தையில் காரைக்கால் மீனவர்களும் பங்கேற்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமருக்கு முதல்வர் ரங்கசாமி கடிதம் எழுதியுள்ளார். இலங்கை கடற்படையால் தமிழகம் மற்றும் புதுவை மீனவர்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டு வரும் நிலையில் சமீபத்தில் காரைக்காலிலிருந்து சென்ற 36 மீனவர்களை விடுதலை செய்யவும் அவர்களிடம் பறிமுதல் செய்த படகுகளை திரும்ப ஒப்படைக்கவும் வலியுறுத்தி பிரதமருக்கு ஏற்கனவே முதல்வர் ரங்கசாமி கடிதம் எழுதினார். இதனிடையே இருநாட்டு மீனவர்கள் பேச்சுவார்த்தை வரும் டிசம்பர் மாதம் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் காரைக்கால் மீனவர்களையும் சேர்க்க வேண்டும் என்று முதல்வர் ரங்கசாமி பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் காரைக்கால் மீனவர்கள் கைது செய்யப்படுவது தொடர்பாக 2 முறை கடிதம் எழுதியிருக்கிறேன் என்றும் அவர்களை விடுவிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் நடவடிக்கை எடுத்திடும் என்று நம்புவதாகவும், இருநாட்டு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்துள்ள இந்திய அரசு அப்படி பேச்சுவார்த்தை நடைபெறும் பட்சத்தில் காரைக்கால் மீனவர்களையும் பேச்சுவார்த்தையில் பங்கேற்க அனுமதிக்க வேண்டும். மேலும் விரைவில் பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்து மீனவர்களுக்கு பிரச்சனை ஏதும் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் கூறியுள்ளார். வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதால் புதுவை துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் கடந்த வாரம் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக கடந்த வாரம் புதுவையில் கனமழை பெய்தது. அந்த தாழ்வு மண்டலம் நாகையில் கரையை கடந்ததை அடுத்து மழை குறைந்து வெயில் அடித்தது. இந்நிலையில் மற்றொரு புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை சென்னை, ஆந்திராவின் மசூலிப்பட்டினம் இடையே மையம் கொண்டுள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனால் புதுவையில் நேற்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட போதிலும் மழை பெய்யவில்லை. இந்நிலையில் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளதால் புதுவை துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மேலும் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. மற்றும் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலையால் கடல் நீரோட்டத்தில் மாற்றம், அலையின் வேகம் அதிகரிக்கும் என்பதால் தான் முதல் கூண்டு ஏற்றப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அன்னை இந்திரா காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுவை நெல்லித்தோப்பில் நடைபெற்ற சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் துவக்கி வைத்தார். புதுவை அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை, அன்னை இந்திரா கிராம முன்னேற்ற இளைஞர் நற்பணி மன்றம் சார்பில் அன்னை இந்திரா காந்தி பிறந்தநாள் மற்றும் உலக சுற்றுச்சூழல் மாதத்தை முன்னிட்டு நெல்லித்தோப்பு சவரி படையாட்சி வீதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வு பிரச்சார பேரணி ரமேஷ் தலைமையில் சமூக சேவகர் நாராயணன் முன்னிலையில் நடைபெற்றது. மன்ற தலைவர் பாரதி வரவேற்று பேசிய விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் பங்கேற்று பிரச்சார பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். பேரணியில் திரளான மாணவர்கள் பங்கேற்று சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், மரங்களை வளர்ப்போம், பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்த வேண்டாம் என்று கோஷங்களை எழுப்பிய வண்ணம் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி நெல்லித்தோப்பிலிருந்து பெரியார் நகர், காராமணிக்குப்பம் வழியாக ஜீவானந்தம் பள்ளி வரை சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். புதுவை காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்ற முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தியின் பிறந்தநாள் விழாவில் திரளான நிர்வாகிகள் பங்கேற்று மலர் மரியாதை செலுத்தினர்.
புதுவை காங்கிரஸ் கட்சி சார்பில் கட்சி அலுவலகத்தில் முன்னாள் முதல்வர் ராமச்சந்திரன் தலைமையில் முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தியின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் அலங்கரிக்கப்பட்ட இந்திரா காந்தியின் திருவுருவப் படத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், தமிழக பாராளுமன்ற உறுப்பினர் ராமசுப்பு, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, துணைத் தலைவர்கள் காந்திராஜ், விநாயகமூர்த்தி, பாலாஜி, தேவதாஸ், பொதுச் செயலாளர் ஏகேடி ஆறுமுகம், மகளிரணி தலைவர் விக்டோரியா, தொழிலதிபர் சிவக்கொழுந்து, இளைஞர் காங்கிரஸ் தலைவர் இளையராஜா மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்று மலர் மரியாதை செலுத்தி புகழாரம் சூட்டினர். விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது. அதுபோன்று மங்களம் தொகுதியில் வட்டார காங்கிரஸ் தலைவர் முரளிதரன் தலைமையில் நடைபெற்ற அன்னை இந்திரா காந்தியின் பிறந்தநாள் விழாவில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் தேனி ஜெயக்குமார் பங்கேற்று இந்திராவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் மற்றும் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினார். விழாவில் தொகுதி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதுபோன்று அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பில் அன்னை இந்திரா காந்தியின் பிறந்தநாள் விழா வட்டார காங்கிரஸ் தலைவர் சங்கர் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மாநில துணைத் தலைவர் விநாயகமூர்த்தி பங்கேற்று இந்திரா காந்தியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி அனைவருக்கும் இனிப்பு வழங்கினார். விழாவில் துணைத் தலைவர் அசோக்ராஜ், தாண்டவராயன் ஆகியோர் முன்னிலை வகிக்க தொகுதி நிர்வாகிகள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதேபோன்று அரியாங்குப்பம் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் தொகுதி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் வசந்தராஜா தலைமையில் நடைபெற்ற இந்திரா காந்தி பிறந்தநாள் விழாவில் திரளான நிர்வாகிகள் பங்கேற்று மலர் மரியாதை செலுத்தினர். புதுவையில் குட்டையில் மூழ்கி பலியான 3 சிறுவர்கள் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி மாநில செயலாளர் அனந்தராமன் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக பாட்டாளி மக்கள் கட்சி மாநில செயலாளர் அனந்தராமன் கூறுகையில், புதுவை குமாரபாளையத்தில் செங்கல் சூளைக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் சிறு குட்டை என நினைத்து இறங்கி அபினாஷ், கரண்குமார், விஷால் ஆகிய 3 சிறுவர்கள் நீரில் மூழ்கி பலியானார்கள் என்ற தகவல் அறிந்ததும் மிகவும் துயரம் அடைந்ததாகவும், அந்த பிள்ளைகளை இழந்த பெற்றோர்கள் படும் துயரத்திற்கு ஈடாக எதுவும் தந்திட முடியாது என்றாலும் தான் நிர்வாகிகளுடன் குமாரபாளையம் சென்று பலியான சிறுவர்களின் குடும்பத்திற்கு ஆறுதல் கூறியதாக தெரிவித்தார். மேலும் இந்த துரதிருஷ்டவசமான சம்பவத்திற்காக அவர்களுடைய குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டதாகவும், பலியான 3 சிறுவர்களின் குடும்பத்திற்கும் தலா 2 லட்சம் ரூபாய் வழங்கும்படி முதல்வர் ரங்கசாமியை கேட்டுக் கொண்டதாக கூறினார். புதுவை என்ஆர் காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்ற முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தியின் பிறந்தநாள் விழாவில் முதல்வர் ரங்கசாமி அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினார். புதுவை என்ஆர் காங்கிரஸ் அலுவலகத்தில் முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தியின் பிறந்தநாள் விழா கட்சி பொதுச் செயலாளர் பாலன் முன்னிலையில் கொண்டாடப்பட்டது. விழாவில் முதல்வர் ரங்கசாமி அலங்கரிக்கப்பட்ட இந்திரா காந்தியின் திருவுருவப் படத்திற்கு மலர் மரியாதை செலுத்தி அனைவருக்கும் இனிப்பு வழங்கினார். விழாவில் சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் பன்னீர்செல்வம், ராஜவேலு, தியாகராஜன், துணை சபாநாயகர் டிபிஆர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், நேரு, கல்யாணசுந்தரம், கார்த்திகேயன், வாரிய தலைவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புசி ஆனந்த் மற்றும் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி துவங்கி 20ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இது தொடர்பாக ஜனாதிபதி மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் டிசம்பர் 5ஆம் தேதி கூடுவதாகவும், இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் பல்வேறு மசோதாக்கள் குறித்து விவாதிக்கப்படும் என்றும், இந்த கூட்டத்தொடர் டிசம்பர் 20ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 5 மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுவதை ஒட்டி மாநிலங்களவையில் 12 கூட்டங்கள் மட்டுமே நடைபெறும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைவாக முடிக்க மெகா லோக் அதாலத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்பாடு செய்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் மெகா லோக் அதாலத் வரும் 23ஆம் தேதி சனிக்கிழமை காலை முதல் மாலை வரை நடைபெறவுள்ளது. இதற்கான அறிவிப்பை சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று வெளியிட்டது. இதில் விருப்பப்படும் வழக்கறிஞர்கள் தங்கள் வழக்கு விவரங்களை உயர்நீதிமன்றத்தில் அதற்காக உள்ள அலுவலகத்தில் தெரிவிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த மெகா லோக் அதாலத்தில் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் கலந்து கொள்ளும் நிலையில் இதில் 1000க்கும் மேற்பட்ட வழக்குகள் முடித்து வைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் நீண்ட நாட்கள் நிலுவையில் உள்ள வழக்குகள் இதன் மூலம் முடித்து வைக்கப்படும். வழக்குகள் தேக்கத்தை குறைக்க இத்தகைய நடவடிக்கையை உயர்நீதிமன்றம் எடுத்துள்ளது. இது தவிர பெண்களுக்கு எதிரான வழக்குகளை விரைவாக முடிக்க சிறப்பு மகளிர் நீதிமன்றங்கள் அமைக்கவும் உயர்நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்து வருகிறது.
சமீபத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் சிறப்பு மகளிர் நீதிமன்றம் அமைக்கப்பட்ட நிலையில் அதுபோன்று பல்வேறு மாவட்டங்களில் விரைவு நீதிமன்றங்களும் சிறப்பு நீதிமன்றங்களும் அமைக்க உயர்நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. அமெரிக்காவில் வீசிய கடுமையான சூறாவளி தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்தனர், 34 பேர் படுகாயமடைந்தனர். அமெரிக்காவில் உள்ள மிட்வெஸ்ட் மற்றும் மசா கவுண்டி ஆகிய பகுதிகளை ஒவ்வொரு ஆண்டும் கடும் சூறாவளியான டொர்னாடோ தாக்குவது வழக்கம். இந்த ஆண்டும் மழைக்காலம் தொடங்கியதை அடுத்து கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வந்த நிலையில் கடுமையான சூறைக்காற்றுடன் மழையும் பெய்தது. இதையடுத்து இலினாய், மிட்வெஸ்ட், 3வது ப்ரூக்போர்ட், மசா கவுண்டி ஆகிய பகுதிகளை டொர்னாடோ புயல் தாக்கியது. இதில் நூற்றுக்கணக்கான வீடுகள் மற்றும் வாகனங்கள் சேதமடைந்த நிலையில் அந்த பகுதியே போர்க்களம் போலானது. கட்டிட இடுபாடுகளில் சிக்கி 5 பேர் வரை உயிரிழந்திருக்கலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் படுகாயமடைந்த 34 பேர் மீட்கப்பட்டு பியோரியாவில் உள்ள செயின்ட் பிரான்சிஸ் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். டொர்னாடோ சூறாவளியால் பல்வேறு இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்தும் சாலைகள் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டும் இருந்தன. இதனால் போக்குவரத்து முடங்கியது. மொத்தத்தில் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதுடன் செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்து ஏஜேகே செய்திகளுடன் இணைந்திருக்க AJK News Puduvai.blogspot.in என்ற இணையதள முகவரியில் பாருங்கள். வணக்கம்.